தன் மீது போக்சோ வழக்கு கொடுத்த குடும்பத்தை ஜாமீனில் வெளிவந்து வெட்டி கொன்ற சைக்கோ, சம்பந்தமே இல்லாமல் தன் மனைவி குழந்தைகளையும் கொலை செய்த கொடூரம், அனைத்தையும் பார்த்தும் பேச முடியாத மாற்றுத்திறனாளி பெண். தெலங்கானாவில் நடந்தது என்ன? தெலங்கானா மாநிலம் ரங்காரெட்டி ஷாபாத் அருகே வசிக்கும் சிறுமி ஒருவருக்கு தெய்வாலாகோடா பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி கடந்த மே மாதம் ராஜ்குமாரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை ஜாமீனில் ராஜ்குமார் வெளியே வந்தார். அன்று இரவே தன் மீது புகார் அளித்த சிறுமி வீட்டுக்கு சென்று அந்த பெண்ணின் தாய் லட்சுமி, பாட்டி ருக்கம்மாவை சரமாரியாக கத்தியால் வெட்டினார். பின்னர் அந்த சிறுமியை அகில் சாகர் ஏரிக்கரை அருகே கொண்டு சென்று அவரையும் படுகொலை செய்துள்ளார். அந்த வீட்டில் இருந்த சிறுமியின் அக்காவான மனவளர்ச்சி குன்றிய பெண் கண்முன்னேயே இந்த முழு சம்பவமும் நடந்திருக்கிறது. ஆனால் அந்த 19 வயது பெண்ணால் பேசவோ தான் பார்த்ததை வெளிப்படுத்தவோ முடியாது என்பதுதான் சோகம். அதன் பின்னர் நேராக தனது வீட்டுக்கு சென்ற ராஜ்குமார் அங்கிருந்த தனது மனைவி சரிதா, 4 வயது 2 வயதில் 2 மகன்கள் என மூவரையும் அவர் கத்தியால் சரமாரியாக வெட்டி கொலை செய்துள்ளார். பின்னர் ராஜ்குமார் தலைமறைவாக உள்ளார் என கூறப்பட்ட நிலையில் அவர் வீட்டின் அருகே விஷமருந்தி உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளார். இதனிடையே சிறுமியின் குடும்பத்தார் அளித்த போக்சோ வழக்கில் சரியாக விசாரித்து நடவடிக்கை எடுக்கவில்லை என உதவி ஆய்வாளர் டி ரமேஷ் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டார். தற்போது இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.